வீட்ல மகாலட்சுமியினுடைய அருள் தங்க வேண்டும் அப்படின்னா அந்த வீட்ல என்னெல்லாங்க பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கு ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நாம மேற்கொண்டாலே போதும், நிரந்தரமாக நம்முடைய இல்லத்திற்கு மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக கிடைக்கும். முதல்ல நம்ம வீட்டிலேயே அதை எப்படி நாம கடைபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வீடு அப்படிங்கிறது எப்பவுமே மகிழ்ச்சி நிறைந்த இடமாக, மங்களகரம் நிறைந்த இடமாக அமைய வேண்டும் அப்படிங்கிறது முதல் விஷயம். அதனால நீங்க வீட்டு வாசல்ல இருந்து ஆரம்பிச்சு பாத்தீங்க அப்படின்னா வீட்டு வாசல்லையே மங்களகரமா கோலம் போட்டு நல்ல வாசனை உள்ள மலர் செடிகளை வாசல்ல நாம வச்சு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போதே ஒரு நிலை கண்ணாடி அல்லது ஒரு கற்பக விநாயகரினுடைய படம், இது நாம நுழைகின்ற இடத்திலேயே வரக்கூடியவர்கள் பார்க்கும் வண்ணமாக வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னா வீட்டிற்கு எந்த விதமான தீய சக்திகளும் அணுகாது. அதனால முதல்ல எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க, எந்த திசை உள்ள வீடாக இருந்தாலும் சரி, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இப்படின்னு எந்த திசை பார்த்த வாசல்களாக இருந்தாலும் நமக்கு கணக்கு வீட்டுக்குள்ள நுழைகின்ற போது உள்ளே நுழைபவர்கள் கண்ணுக்கு எதிரில் தெரிகிற மாதிரி ஒரு நிலை கண்ணாடி அல்லது கற்பக விநாயகர் படம், இது ரெண்டும் தான் வைக்கணும். அதற்கு அடுத்தாற் போல இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன செய்யணும் அப்படின்னா, வீட்டிற்கு உள்புறம் பார்த்தாற் போல ஒரு மகாலட்சுமியினுடைய படம் கண்டிப்பாக வைக்கணும். பல பேர் மகாலட்சுமி வீட்டுக்கு வெளியில பார்த்த மாதிரி வைப்பாங்க. அப்படி வைக்க கூடாது. மகாலட்சுமி நம்முடைய இல்லத்தை பார்க்கிற மாதிரி தான் நாம வைக்கணும். அதனால மகாலட்சுமியினுடைய படம் ஒன்று உள்ள பார்த்த மாதிரி இருக்கணும், விநாயகர் படம் ஒன்று வெளியில பார்த்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தா இந்த வாஸ்து தோஷம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு நிறைய போட்டு யோசிச்சு குழப்பிக்கிறோம் இல்லையா, அது அத்தனையுமே போய்விடும். இறைவன் நமக்கு எல்லா நலன்களையும் அருள்வார். இப்ப வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ண முடியும், அந்த வீட்டை எப்படி மாத்த முடியும், வாசலை எப்படி மாத்த முடியும்? அதனால இது ரொம்ப ரொம்ப சுலபமான விஷயம். முதல்ல அதற்கு அடுத்தாற் போல வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். எங்க சுத்தம் நிறைந்திருக்கிறதோ அங்கே மகாலட்சுமி நிறைந்திருப்பாள். நம்மளே ஒரு இடத்துல போய் உட்காரணும்னா அந்த இடம் சுத்தமா இருந்தா தானே உட்கார்றோம். அதனால வீட்டை சுத்தமா வச்சுக்கணும். அந்த காலத்துல நமக்கு சொல்லுவாங்க, கூட்டி ராத்திரி ஆனா வெளியில தள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இரவு நேரங்கள்ல ஏதாவது இப்போ தங்கத்தோடு போட்டிருக்கிறோம், கொலுசு போட்டிருக்கிறோம், குழந்தைங்க மோதிரம் போட்டிருக்கோம், செயின் போட்டிருக்கோம், ஏதோ விளையாட்டு நேரத்துல அது கீழே விழுந்திருக்கும், நமக்கு தெரியாது, கூட்டி நம்ம பாட்டுக்கு தூர போட்டுட்டோம்னா காலையில அதை காணோம்னு தேடி நம்மளால எடுக்க முடியாது அப்படிங்கிற காரணமும் அதுல அடங்கும். அதனால பெரியோர்கள் நமக்கு சொன்ன எல்லா விஷயங்கள்லயும் ஏதாவது ஒரு வாழ்க்கை காரணம் அப்படிங்கிறது அமைந்திருக்கும். அதனால வீட்டை எப்பவுமே தூய்மையா வச்சுக்கணும். குறிப்பா பூஜை அறை, நம்முடைய சமையல் அறை, இது இரண்டுமே எப்போதுமே சுத்தமா இருக்கணும். பூஜை அறையில நல்ல நறுமணம் நிறைந்த வாசனை எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். அதனால்தான் ஊதுபத்தி, சாம்பிராணி இதெல்லாம் போடணும் அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. தீபம், நெய் விளக்கினால தீபம் ஏற்றணும். தீபம் எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி அடியேன் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருக்கிறேன். அதுல போய் நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன தீபம் என்னென்ன நன்மைகள் தரும் அப்படின்னா அந்த தீபத்தினுடைய தகவல்களை நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால வீட்டுல கண்டிப்பா நெய் தீபம் ஏற்றி இறைவனை வழிபடணும். இது இல்லாம நாம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு, குறிப்பாக சுமங்கலி பெண்கள், கன்னி பெண்களுக்கு வீட்டுல இருந்து அவங்க வெளியில போகும்போது குங்குமம் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு ஒரு முறை இருக்கு. முதல்ல வீட்டுக்கு வர்றவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லணும். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்கணும். வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அப்படின்னு சொல்றார். ஒரு வீட்டுக்கு விருந்தினர்கள் வருகின்ற போது மகாலட்சுமி கூடையே வருவாளாம். அந்த விருந்தினன் முகம் மலர்ந்து திரும்பி போனா மகாலட்சுமி அந்த வீட்டிலே தங்கிடுவாளாம். இது நாம் தங்குவதற்கு தகுதியான இடம் அப்படின்னு சொல்லி அந்த விருந்தினன் முகம் வாடி போய் ரொம்ப சோர்ந்து போய் கவலையா போனான்னா விருந்தினருக்கு முன்னாடியே மகாலட்சுமி கிளம்பிடுவாளாமா, இந்த வீட்டுல நாம இருக்கக்கூடாது அப்படின்னு. அதனாலதான் விருந்தினர்களை மகிழ்ச்சியோடு மலர்ந்த முகத்தோடு அன்போடு உபசரிக்கணும். அவர்களுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது தந்து உபசாரம் பண்ணணும். நீங்க எல்லாம் எங்க வீட்டுல சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு பொருள் வந்தவர்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கண்டிப்பா கொடுக்கணும். பெண்கள் கிளம்புற போது அவங்களுக்கு நாம என்ன கொடுக்கறதுக்கு, இப்போ ஜாக்கெட் துணியோ பழமோ இதெல்லாம் கொடுக்க முடியலன்னா கூட கண்டிப்பா குங்குமமாவது அந்த பெண்களுக்கு கொடுத்து அனுப்பணும். மகாலட்சுமி நம் இல்லத்தில் என்றென்றைக்கும் நிறைந்திருப்பாள். இது இல்லாம எப்போதுமே வீட்டுல நம்முடைய பூஜை அறையில வெள்ளிக்கிழமைகள்ல
நாணயம் இருக்கு இல்லைங்களா, அந்த நாணயங்கள் எந்த நாணயமா இருந்தாலும் சரி, 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய், எந்த நாணயமாக இருந்தாலும் சரி, அந்த நாணயங்களை மகாலட்சுமியை நினைச்சு அர்ச்சனை பண்ணி ஒரு சின்ன பிளேட் வச்சுக்கோங்க. அதுல அர்ச்சனை பண்ணி அந்த நாணயத்தை ஒரு குவியலாக்கி அதை நாம வச்சிருந்தாலும் வீட்டுல மகாலட்சுமியினுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுல நீங்க நிதிகள் அப்படின்னு சொல்லும் போது குபேர நிதி தான் இருக்கிறதுலே பெரிய நிதி அப்படின்னு நாம சொல்றோம். குபேரனுக்கு உணவு வகையில ஊறுகாய் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அதனால வீட்டுல எப்பவுமே உப்பும் ஊறுகாயும் குறைவின்றி இருக்கணும். நம்முடைய சமையலறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேர் உப்பு ரொம்ப பஞ்சமா வச்சிருப்பாங்க. எப்பவுமே உப்பு சாப்பிடுறோமோ சாப்பிடலையோ ஊறுகாய் அப்படிங்கிற ஒரு பொருள் வீட்டுல நிறைந்து இருக்கணும். ஏன்னா அது அத்தனையும் குபேரனுக்கு விருப்பமான ஒன்று. அதனால வரக்கூடிய விருந்தினர்கள் திடீர்னு ஊறுகாய் கேட்பாங்கல்ல, நாங்க சாப்பிட மாட்டோங்க அதனால வச்சுக்கிறது இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. வீட்டுல ஊறுகாய் இருக்கணும், உப்பும் நிறைந்து இருக்கணும். அதே மாதிரி மஞ்சள் இல்லை என்கின்ற சொல் வீட்டுல இருக்கவே கூடாது. எப்பவுமே ஒரு 2 பாக்கெட் மஞ்சள் சேர்த்தே வாங்கி வச்சுக்கோங்க. அதனால மஞ்சள் வீட்டில் எப்போதும் நிறைந்து இருக்கணும். இதெல்லாம் மகாலட்சுமியினுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைப்பதற்கு உண்டான விஷயங்கள். இதோட மட்டும் அல்லாது வெள்ளிக்கிழமையிலயோ அல்லது உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்ப மகாலட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று தரக்கூடிய கனகதாரா ஸ்தோத்திரம், ஆதிசங்கரர் அருளி செய்த அந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணி வீட்டுக்கு வர்றவங்களை மகிழ்ச்சியோடு திருப்பி அனுப்பினாலே அந்த குடும்பம் மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும். முதல்ல வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒருவரோடு ஒருவர் தங்களுடைய நல்லது கெட்டதெல்லாம் பகிர்ந்து கொண்டு நீ எப்படி வேணா இரு நான் எப்படி வேணா இருக்கிறேன் அப்படின்னு இல்லாம ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழக்கூடிய மனப்பக்குவத்தை பெற்றாலே அந்த குடும்பம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த குடும்பமாக அமைந்திருக்கும். இப்படி மகாலட்சுமி நம்மோடே தங்குவதற்கு நிறைய விஷயங்கள் நம்முடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதுல நமக்கு சாத்தியமான ஒரு சில விஷயங்களையாவது நாம கடைபிடித்து லட்சுமியினுடைய அருளை பரிபூரணமாக பெற்று மகிழலாம். இது போன்ற